ஒருத்தர் ஒரு பொய்யை 10 பேர் முன்னாடி ரொம்ப தைரியமாக சொல்லிட்டா அவர் நேர்மையான ஆளாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒருவேளை உங்களை விட பெரிய ஒரு தப்பை அவர் பண்ணியிருக்கலாம். அதை மறைக்கிறதுக்காக நீங்கள் பண்ண ஒரு சின்ன தப்பை பெரிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ணி அவர் தப்பிக்க பார்க்கலாம். இதுதான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்கூலில், காலேஜில், வேலை பார்க்குற இடத்துல, பிஸ்னஸில், வீட்டில் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இது தொடருது. இங்கே நிறைய பேர் தான் பண்ணுற தப்பை ஒத்துக்காமல் அதுக்கு பதிலாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பண்ண தப்போட அதை கம்பேர் பண்ணி தான் தப்பாக அதிலிருந்து மறைச்சி பயங்கரமாக ஒரு கேம் ஆடி எஸ்கேப் ஆகிற ஒரு கேரக்டரை கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம். அவங்க ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக ப்ளே பண்ணுறோன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு நாள் மாட்டும்போது நாம் பட்ட அவமானங்களெல்லாம் விட பல மடங்கு அவமானத்தை அவங்க சந்திப்பாங்க. இது ஒரு லைஃப் லெசன். இதை கொடுத்ததே லக்கி பாஸ்கர் திரைப்படம் தான். படத்தில் ஹீரோ லக்கி பாஸ்கர் சின்ன சின்ன மோசடி வேலைகளில் ஈடுபடுவார். அதை காரணமாக வச்சு அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்காம போகும். அதோடு மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குற பேங்க் எம்ப்ளாயீஸ் முன்னாடி அவர் ரொம்பவே கேவலமாக அசிங்கப்படுத்தப்படுவார். அப்படியே கொஞ்சம் சீன்ஸ் முன்னாடி போனால் ஹீரோவை யார் அசிங்கப்படுத்துகிறாங்களோ அதே கேரக்டர் ஹீரோவை விட பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணி ஜெயிலுக்கும் போவார். ஆனால் ஹீரோ அதை விட பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அது 2வது பாயிண்ட். ஆனால் ஹீரோ சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது அதை ஏதோ பெரிய க்ரைம் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவருக்கு சேர வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்காம பண்ணி கூட வேலை பார்க்குறவங்க முன்னாடி அவமானப்படுத்துகிற அதே ஒரு கேரக்டர் நாம் எப்படின்னு யோசித்து பார்த்து செயல்பட்டுருக்கலாம். சொல்லப்போனால் ஹீரோ கேரக்டர் தப்பு பண்ணுறதுக்கு ஒரு மெயின் மோட்டிவாகவே அவர் அந்த ஒரு நாளில் பட்ட அவமானம் தான் முக்கியமான காரணமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையே இது தான். ஒன்று, அவங்க பண்ணுற பெரிய தப்பை மறைக்கிறதுக்கு நம்ம பண்ணுற சின்ன தப்பை பெரிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க தப்பிச்சுப்பாங்க. அப்படி இல்லைனா அவங்க பண்ணுற அந்த தப்பை நாம் பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. எல்லா டைப் ஆஃப் ஒர்க்களையும் அவங்களோட ஹையர் அஃபிஷியல் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள இப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இதனால் பல பேர் மனசுடைஞ்சு மன உளைச்சலுக்கு ஆறாங்க. பல பேர் தப்பான பாதையை சூஸ் பண்ணுறாங்க, லக்கி பாஸ்கர் மாதிரி. த பாயிண்ட் இஸ், உண்மை சூரியன் மாதிரி, அதை என்றைக்குமே மறைக்க முடியாது. ஒரு நாள் கண்டிப்பாக அது வெளியே வந்தே தீரும். ஸோ என்ன நடந்தாலும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் உங்களோட நேர்மையை தவற விடாமல் உங்களோட கடமையை சரியாக செய்கிறது தான் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. லக்கி பாஸ்கர் படத்தில் இருந்து ஒரு குட்டி லைஃப் லெசன் பற்றினது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.